செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சம்பவங்களை என் தமிழ்நாடு செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே விவசாயி ஒருவர் மாற்று விவசாய முறையில் டிராகன் ஃப்ரூட் சாகுபடி செய்து சாதனை படைத்து வருகிறார். வேங்கடதாம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த ஆறுமுகம் காய்கறி சாகுபடியில் ஏற்பட்ட நஷ்டத்தை தொடர்ந்து 1 ஏக்கர் நிலத்தில் டிராகன் ஃப்ரூட் பயிரிட்டு வெற்றி பெற்றுள்ளார். குறைந்த தண்ணீர் தேவை, பராமரிப்பு செலவு குறைவு என்பதால் இந்த சாகுபடி தனக்கு லாபகரமாக மாறியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் அறுவடை செய்யும் பழங்களை நேரடியாக விற்பனை செய்து வருவதால் நல்ல வருமானம் கிடைப்பதாகவும் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். நான் இப்ப ஜெண்டாமேட்ல இங்க இருக்கேன். இப்ப நான் ஏற்கனவே பண்ணியிருந்த பண்ணையமெல்லாம் கொஞ்சம் காய் பண்ணியிருந்தேன். பாவ செடி, பீக்கன் செடி எல்லாம் போட்டிருந்தேன். அது எனக்கு கொஞ்சம் நஷ்டமா தெரிஞ்சது. அதனால என்ன பண்ண, இப்போ டிராகன் ஃப்ரூட் நட்டுருக்கிறேன். டிராகன் ஃப்ரூட் நட்டுருக்குன்னா எங்க ஃப்ரெண்டு சொன்னாரு, இந்த டிராகன் ஃப்ரூட் நட்டிங்கன்னா கொஞ்சம் லாபகரமா இருக்குன்னு சொல்லி. அந்த லாபகரமா இருக்கிறதுனால இப்போ நான் வாங்கிட்டு ஒரு 60 ரூபான்னு கொடுத்து வாங்கிட்டு வந்து நட்டேன். இப்போ 1 ஏக்கரா போட்டிருக்கேன். போட்டு 1 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ 1 வருஷத்துல எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல அந்த செலவு தொகை குறையுது, கூலி ஆள் குறைவு கம்மியா இருக்குது. இதனால இப்போ எனக்கு 1 வருஷத்துல ஒரு 100 கிலோ இப்போ அறுவடைக்கு இருக்குது. அதை நான் வெளியில யாருக்கும் கொடுக்கல. இப்ப நானா விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுத்த விவசாயம் பண்ணும்போது கூலி ஆட்கள் குறைவு, விவசாயமும் கூடுதலா இருக்கும். இன்னொன்னு எனக்கு ஒரு 1/2 ஏக்கரா நிலம் இருக்கு. அந்த 1/2 ஏக்கராவும் கூடுதலா சேர்த்தி போடலாம்னு சொல்லிட்டு இப்ப நினைச்சுக்கிட்டு இருக்கேன். போடணும். இதுக்கு மருந்து செலவு அது மாதிரி கூலி ஆட்கள் இல்ல, கூலி ஆட்கள்லாம் இதுக்கு எங்க வீட்லயே நாங்களே செஞ்சுக்கிறோம். எதுவும் கூலி ஆட்கள்லாம் நாங்க வைக்கிறது கொஞ்சம் கம்மி. அதுக்கெல்லாம் அதிகம் கூலி கொடுக்கணும். இதுக்கு கூலின்றது கொஞ்சம் கம்மி. ஆர்கானிக்கா பண்ணிக்கிறதுனால எங்களுக்கு கூலியும் கம்மியாகுது. நாங்களே சொந்த அளவும் செஞ்சுக்கிறோம். எங்களுக்கு இதனால எந்த நஷ்டமும் இல்லை. அடுத்த விவசாயிங்க செஞ்சாலும் இது லாபகரமா இருக்கும். இது ரொம்ப நல்லது. ஏதாவது மருந்து போடணுமா? மருந்தெல்லாம் நாங்க எதுவும் யூஸ் பண்றது இல்ல. நாங்க ஆர்கானிக்கா முறையில குப்பை போட்டு சொட்டு நீர் மூலியமா தண்ணி பண்றோம். வேற ஒண்ணும் இல்லை. நல்லா இருக்கு. எனக்கு அடுத்த விவசாயம் செய்யறதுக்கும் இது ஒரு நல்ல லாபகரமான பண்ணையும் நல்லா இருக்கு.